அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறதா சபாநாயகர் அப்பாவு தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாக அமைச்சர்கள் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. போக்குவரத்து துறையில் 10,000 காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள்லாம் கிட்டத்தட்ட 49,000 காலி பணியிடங்கள் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அமைச்சர்கள் கொடுத்த பேட்டிகள் இதெல்லாம் சரிங்களா. நிறைய துறைகளில் காலி பணியிடங்கள் அதிக அளவில் இருக்குது. அடுத்ததாக பட்ஜெட் முடிந்ததும் பணி நியமனங்களுக்கான நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கள் பேட்டி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அது அந்த துறைகள் மட்டுமல்ல, போக்குவரத்து துறை மற்ற துறைகள் மட்டுமல்ல, ஆசிரியர் நியமனங்களும் இருக்கும். ஒவ்வொரு துறைகளுக்குமான ஆய்வு கூட்டம் கடந்த வாரங்களாக நடத்திட்டு வராங்க. கண்டிப்பாக பட்ஜெட் முடிஞ்சதும் பணி நியமனங்களுக்கான நடவடிக்கை உறுதியாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் பட தேவையில்லை. பட்ஜெட்டில் இந்தந்த துறைகளுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அடுத்ததாக அரசாணைகளும் மாற்றப்பட்டு புதிய விதிமுறைகள் வகுத்து நியமனங்களுக்கான நடவடிக்கை மேற்கொள்வாங்க. ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதத்தில் தான் நியமனங்கள் பொறுத்து, ஆசிரியர் நியமனங்களை பொறுத்து கட்டாயம் நண்பர்களே இருக்கும். அப்படி ஜூலை ஆகஸ்டில் இல்லை அப்படின்னு சொன்னால், செப்டம்பருக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொன்னால் இன்னும் கால தாமதம் ஆகும். இந்த 2 மாதங்களில், ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதங்களில் ஆசிரியர் நியமனங்களுக்கான நடவடிக்கை எடுத்தால்தான் தவிர செப்டம்பருக்கு மேலே போனால் காலதாமதம் ஆகுன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது சரிங்களா. அப்போ எப்போ போடுறாங்களோ அப்போ தான், செப்டம்பருக்கு மேலே போனால். மிக முக்கியமான மாதம், இந்த எதிர்பார்க்கக்கூடிய மாதம் இந்த 2 மாதங்கள் தான் சரிங்களா. அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாடத்திட்டங்கள் எந்த மாதிரி வைக்க போகிறாங்க, புதிய பாடத்திட்டங்கள் ஏற்படுத்த போகிறாங்களா, அல்லது என்ன விதிமுறைகள் வகுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பட்ஜெட் முடிந்த பிறகு காலி பணியிடங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். டிஎன்பிஎஸ்சி இப்போ தான் சில முக்கியமான தேர்வுகள்லாம் அறிவிச்சிட்டு வராங்க. அதாவது துறை தேர்வு, நேர்முக தேர்வுலாம். அடுத்தது வந்து பாடத்திட்டம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த மாதிரியான பாடத்திட்டம் கொண்டு வர போகிறாங்க இந்த புதிய திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறதெல்லாம் வெகு விரைவில் தெரிய வந்துடும். நன்றி நண்பர்களே.